மத்திய அரசு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளன. முதற்கட்டமாக வீட்டுப் பட்டியல் தயாரிக்கும் பணி வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை, இறுதி கட்டமாக மக்கள் தொகை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட பணியான வீட்டுப் பட்டியல் தயாரிக்கும் பணிக்காக வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் 69வது பிரிவில் இடப்பட்டுள்ள ஒன்று. சட்ட வரைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு கடைசியாக கணக்கெடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு வீடும் விடுபடாதவாறு கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் வாழ்வியல், பொருளாதாரம், சமூக சூழ்நிலை, வீடுகள் மற்றும் அவற்றிலுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து 33 வகையான விவரங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுத்துக் கூறப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி யூனியன் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் வ.உ.சி. துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன. 32 மாவட்டங்களில் உள்ள அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வந்த இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை மற்றும் அரியலூர் அணிகள் மோதின. இதில் 5-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. முன்னதாக 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணிக்கு 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு நினைவு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியான பகுதிகளில் ஒன்றான ஒட்டப்பிடாரம் பகுதியில் பல சிறிய கிராமங்கள் கொண்ட இந்த பகுதி பின்தங்கிய பகுதியாகவே இருந்து வருகிறது. ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் ஒன்றான ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றியுள்ள சில கிராம பகுதி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது. நூற்றாண்டுகளை கடந்துள்ள இந்த பள்ளியில் பயின்ற பலர் இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வருவாய் பணி, இந்திய தகவல் பணி மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். இந்த பள்ளி நூற்றாண்டு சேவையை நினைவு கூறும் வகையில் PNY நிதியுதவியுடன் தேசிய வேளாண் அறக்கட்டளை மூலமாக நினைவு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கூடுதல் வகுப்பறைகளை கொண்ட இந்த நினைவு கட்டிடத்தை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு முன்னாள் செயலாளர் ராமையா IAS பேசுகையில், உலக நாடுகளிலே எந்த நாட்டிலே கல்வி கண்டதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்று பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்று மிக வேகமாக முன்னேறி போகிறது என்று சொன்னால் அது கல்வியின் மூலமாகத்தான். கல்விக்கு எந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டின் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனை சங்கம், கோவில்பட்டி ரோட்டரி சங்கம், கோவில்பட்டி JCI சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் நாவல், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம், இலக்கியம், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், போட்டித் தேர்வு நூல்கள், அறிவியல் புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000 தலைப்புகளில் 1,00,000 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு 10% தள்ளுபடியும், 1000 ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்குபவர்களுக்கு வாசிப்பு செம்மல் சான்றிதழும், 2000 ரூபாய்க்கு அதிகமாக புத்தகம் வாங்குவோருக்கு வாசிப்பு சிகரம் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் கோடை காலத்தில் குழந்தைகள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கரிகாலன் சிலம்ப கழக சார்பில் கோடைகால சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியுடைய ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளின் முடிவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புதுக்கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி சங்கரமட ஆலயம் சங்கீர்த்தன மகோத்சவ விழா நடைபெற்றது. தினமும் பல்வேறு பூஜைகள், நாம கீர்த்தனைகள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவ சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ ராதா கல்யாணம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர்.